அம்மா முருகனை பத்தி நல்லா பேசுவாங்க, அப்ப நான் பெருமாளை பத்தி பேச மாட்டேன்னா என்ன? இப்ப நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ அம்மா ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க போல இருக்குது அப்படின்னு. ஆன்மீகம் என்றாலே என்ன அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் சரியா புரியலையே. இப்ப நான் ஒரு பள்ளிக்கு போய் பேசுறேன், அங்க போய் நீ இந்த கடவுளை இப்படி கும்பிடு, இந்த விரதம் இப்படி இரு, இந்த சாமி இப்படி கும்பிடு நான் சொல்றது கிடையாது. ஒரு கல்லூரிக்கு நான் போய் பேசுறேன், அங்க மாணவர்கள் கிட்ட இதை நான் போதிக்கிறது இல்லை. பள்ளியில என்ன பேசணும், கல்லூரியில என்ன பேசணும், மாணவர்களுக்கு என்ன சொல்லணும், இல்ல பொதுப்படையாக ஒரு நிறுவனம், ஒரு பெரு நிறுவனங்கள்ல பணி செய்யக்கூடியவர்கள் நிறைய மன இறுக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் என்னுடைய சொற்பொழிவு இருக்கு. என்னன்னா சமூகத்துல தெரிஞ்சது. இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா முருகனை பத்தி நல்லா பேசுவாங்க, அப்ப நான் பெருமாளை பத்தி பேச மாட்டேன்னா என்ன? எல்லா தெய்வங்களை பத்தியும் தான் பேசுவேன். அது எது மக்களுக்கு பதிந்து விடுகிறதோ அதை அவங்க நினைக்கிறாங்க. எப்போதுமே நான் சொல்றதுதான், எங்கு பேசினாலும் அதற்கான தேடுதல், அந்த அறிவும் ஞானமும் நாமே நம்மகிட்ட இருந்து வளர்த்துக்கணும். இங்க இருந்து 10 எடுத்து இங்க இருந்து 10 எடுத்து அந்த 10 காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? திரும்ப இதையே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.